இன்றைக்கு கடலைப்பருப்பு வடக்கரை செய்து காட்டப்போம். கடலைப்பருப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் ஊற வைக்கும். இப்போ வந்து எல்லாம் கழுவி தண்ணி வடிய வச்சிருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கலாம், மற்றது ஆகப்பட்டு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் அறுவல் நிறுவலாக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சுது. இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போடுவோம். இனி இந்த மாவை சின்ன சின்ன அப்படி வடை போல் தட்டி எடுப்போம். இனி இதை பொரிச்சு போட்டு தான் கறி வைக்கணும். இப்போ பொரிப்பு கறி வைக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து வைப்போம். வெந்தயம் வறுத்துட்டு போட்டால் ஒரு வாசம் வந்துருக்கும். நீ கறி எப்படி வைக்கிறான்னு பார்ப்போம். நான் வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருப்பேன். நீங்கள் எந்த வெங்காயமும் போடலாம். உரைப்பு வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த வறுத்து வச்ச வெந்தயத்தை போடுவோம். இப்போ வந்து குழம்பெல்லாம் கொதிச்சிட்டுது. நீ பொரிச்சு வச்ச வடையை போடுவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி விடும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு இறக்குவோம். இப்போ கறி எல்லாம் வச்சாச்சு. இப்படி நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கும்.